எக்ஸ்டர்னல் மைக் நிறைய பேரோட லேப்டாப் அண்ட் பிசியில் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து என்ன ரீசன், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற தெளிவாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வாங்கும்போது உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பின் கொடுப்பாங்க. ஸோ இதில் 2 இமேஜ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பின் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது எதுக்காண்டி இந்த 2 எக்ஸ்டர்னலாக இந்த அடிஷ்னலாக இந்த பின் எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேப்டாப்பில் அப்படி இல்லை பிசியில் நம்ம இந்த எக்ஸ்டர்னல் மைக் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த மைக்ரோஃபோன் வந்து டிடெக்ட் ஆகும். அது வித்தவுட் இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம லேப்டாப்பில் அண்ட் டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னலாக கொடுத்துருக்க மைக்கை வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்க பின்னை வந்து நம்ம இது கூட கனெக்ட் பண்ணி நம்ம எதில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிபியூவில் முன்னாடி இருக்கிறதில் கொடுத்தா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. பின்னாடி மதர் போர்டில் கொடுத்துருக்க இதில் நம்ம கொடுத்தா தான், மதர் போர்டில் கொடுத்துருக்க அந்த ஆடியோ கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சவுண்ட் செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து இன்புட் டிவைஸில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வந்துடும். எனக்கு ஆல்சோ ஸ்டார்டிங்கில் என்ன பிரச்சனை வந்துருந்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு அடிஷ்னலாக எனக்கு இந்த மாதிரி ஒரு பின் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த பின் கூட வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கனெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக அந்த மைக்ரோஃபோனை மட்டும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சிபியூவில் முன்னாடி உள்ள ஸ்லாட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறமா இந்த பின்னு கூட அதை கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பின் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ சிலவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், சிலவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேபிளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த கேபிளாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட மைக்ரோஃபோனை வந்து இந்த இது கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மதர் போர்டில் கொடுத்துருக்க ஸ்லாட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க, ஆடியோ ஸ்லாட்டில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும். இதில் உங்களுக்கு சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ஜிஓ ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரீ சர்வீசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் மேஜராக என்ன சர்வீசஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு பிளட்டு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப் வந்து நாங்கள் இருக்கோம் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளட் பேங்க்கில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து பி பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பி பாசிட்டிவை சர்ச் பண்ணிட்டு, இல்லை ஓ பாசிட்டிவ் தேவைப்படுதுன்னா ஓ பாசிட்டிவை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் தேவைப்படுதோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு தாலுகா போடுறனா போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா அதை விட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துறீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிளட் டோனர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளட்டை வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வியூ ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்து அவங்க அந்த பர்சனோட அந்த பிளட்டோட டோனர்ஸ்கிட்டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பிளட்டு கொடுக்குற வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு கிரியேட் ப்ரொஃபைல் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட நேம், உங்களோட ஏஜ், உங்களோட பிளட் குரூப்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எமர்ஜென்சி டைமில் உங்களை யாராவது என்ன பண்ணுவாங்க, கான்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து பிளட் வந்து வாங்கி வைப்பாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேட்ரிமோனி சர்வீசஸ் இருக்குது, ஜாப் போர்ட்டல் சர்வீசஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா சர்வீசஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.